அடுத்த நிமிஷம் நம்மளோட வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கேஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். February 28, 2026 நைட் ஒரு 9:30 இருக்கும். இது ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் நகர். இங்க ஜிஜிபி காலனி ஹை ஸ்கூல் கிரவுண்ட் ஒன்னு இருக்கு. பகல்ல இந்த கிரவுண்ட் வந்துட்டு முழுக்க முழுக்க பிஸியா இருக்கும். பசங்க எல்லாருமே விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க. எப்பயுமே சத்தமாவே இருக்கும். அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காக பிடி சாருங்களாம் வந்து விசில ஊதிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நைட் டைம் கிரவுண்டு டேல இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். பெருசா ஆளுங்களே அந்த நைட்டு நேரம் கிரவுண்டுக்கு போக மாட்டாங்க. ரொம்பவே டிம்மா இருக்கும். அந்த கிரவுண்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா லைட்டிங்லாம் வந்துட்டு கிடையாது. அந்த கிரவுண்டுக்கு பக்கத்துல ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்கும். அதுல 1-2 லைட் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கும். அதோட வெளிச்சம் அந்த வார்ம் லைட் மட்டும்தான் அந்த கிரவுண்ட்ல படும். இப்போ நைட் அந்த கிரவுண்டுக்கு நீங்க போயிட்டு உட்காடுறீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது தெரியும். கொஞ்சம் தூரத்துல கூட யார் இருக்காங்க அப்படின்றது தெரியாது. அந்த அளவுக்கு இருட்டு. இப்படிப்பட்ட ஒரு கிரவுண்ட்ல ஒரு குரூப் பசங்க வந்து ஒரு மூலையில உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு இங்க பாத்தியா இந்த வீடியோ பாத்தியா அப்படின்ற மாதிரி மீதி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்ட எல்லாருமே மாத்தி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. பொதுவாகவே பசங்க பேச போறாங்க அப்படின்னா மாத்தி மாத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு ஃப்ரெண்டு சிப்ஸை பிரிச்சுட்டு இருக்கான், இன்னொரு ஃப்ரெண்டு தரையில படுத்திருக்கான், ஒருத்தன் வந்து போனை நோண்டிட்டு இருக்கான். இப்படி மாத்தி மாத்தி எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்ப இந்த மொமெண்ட்ல பசங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லி அந்த குரூப்ல இருந்த ஒரு நபர் வந்து போன் எடுத்து இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றாரு. அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போதே தெரியும் அங்க இருக்கிற யாருமே பெருசா எந்த ஒரு கவலையுமே படல. சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு நபரோட கண்ணுல எந்த விதமான டென்ஷனுமே இல்ல. அவர் மனசுட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த நபருடைய பேரு ராகுல் மகாராணா. இவருக்கு 28 வயசு ஆகுது. இவர் ஒரு யூடியூபர். அதுவும் வெறும் 4 மாசத்துக்கு முன்னாடி தான் இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இவர் ஒரு புது மாப்பிள்ளை. இப்ப இந்த வீடியோ எடுத்த அந்த நேரத்துல இருந்து அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள நடக்க போற ஒரு விஷயத்தினால அங்க இருக்கிற அத்தனை பேர்த்தோட வாழ்க்கையுமே கடைசி வரைக்கும் பாதிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. இதுல ஒருத்தருடைய உயிரும் போகுது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருமே கிரவுண்டோட ஒரு மூலையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே கிரவுண்ட்ல இருட்டுக்குள்ள இன்னொரு மூலையில இன்னொரு குரூப் ஒண்ணு இருக்கு. அதனால ரொம்ப மோசமான பல விஷயங்கள் நடக்க போகுது. அப்படி என்ன நடக்க போகுது? நம்ம இந்த சேனல்ல நம்ம உலகத்தை சுத்தி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, மனுஷங்க எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றத கேஸ் மூலியமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்குள்ள நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நபரை பத்தி நம்ம முதல்ல பார்க்கணும். ராகுல் மகாராணா. யார் இந்த நபர்? புவனேஸ்வர் ஒடிசா மாநிலத்துடைய கேபிட்டல் சிட்டி. இங்க நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. இது ஒரு பழமையான சிட்டி. இங்க ஜெகநாத் நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. காலைல எந்திரிச்ச உடனே பால் பேக்கெட் போடுறது, நியூஸ் பேப்பர் போடுறது, அங்க இருக்கக்கூடிய டீ கடையில நிறைய பேர் நின்று டீ குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறது, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெரியவங்களாம் வெளியில வந்து எல்லாத்து கூடயும் பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வழக்கமான ஒரு தெரு. இப்படி எல்லாருமே வளர ஆரம்பிச்ச மாதிரியான ஒரு தெருவுல தான் அவருமே வளர்றாரு. இவருடைய இந்த 28வது வயசுல இவர் 2 வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒன்னு யூடியூப். ராகுல் வீலாகிங்லாம் பண்ணுவாரு. கேமராக்கு முன்னாடி நின்று அவரோட லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் பேசுவாரு. அவரோட லைஃப் ஸ்டைலை பத்தி. அப்புறம் டெய்லி லைஃப்ல என்ன பண்றாரு, பினான்சியலா என்ன பண்றாரு, அவருடைய ட்ரைனிங் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இவர் போஸ்ட் பண்ணுவாரு. இவருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இவர் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சூப்பர் அப்படின்னு சொல்லி லைக் எல்லாம் பண்ணுவாங்க. இவருடைய 2வது வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ். இவரு SR&SR இண்டஸ்ட்ரியல் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி வச்சிருக்காரு. இந்த ஏஜென்சில இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதுல முக்கியமா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொண்டு போற ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. இங்க இவங்களோட ஏஜென்சில ரெடி பண்ணி அனுப்பக்கூடிய அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அங்க பாதிக்கப்பட்டிருக்கிற யாரோ ஒரு நபருக்கு மூச்சு விடுறதுக்கு அவர் சீக்கிரம் குணமாகறதுக்கு உதவி பண்ணுது. அதுதான் வந்துட்டு இவரோட பிசினஸ். இந்த மாதிரி சிலிண்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. டெலிவரி பண்ற பசங்க அங்க வருவாங்க. அந்த சிலிண்டர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்தந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவரை பத்தி தெரியும். அதுலயும் கருணாகரா அப்படின்ற ஒரு நபர் பின்னாடி மைக்ல நியூஸ் சேனல்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ராகுல் ரொம்ப 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 நல்ல பையன். அவன் பெருசா யாரோட வம்புக்குமே போக மாட்டான். ரொம்ப அமைதியா இருந்துப்பான். ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம பண்ணல அப்படின்னாலும் சரி, இன்னொருத்தவங்க மூலியமா பிரச்சனை வந்தாலும் அது நமக்கும் தான் பிரச்சனை ஆயிடும். அப்படிதான் ராகுலுக்கு ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ நம்ம இந்த கேஸ்ல அடுத்ததா தெரிஞ்சுக்க வேண்டிய நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுலுடைய ஒய்ஃப். அவங்க இன்னைக்கு தேதி
தேதி வரைக்குமே அவருக்கு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்ற மாதிரி இன்னுமே போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேரு திவ்ய தரிசனி தாஸ். இந்த பேரை கேட்டா ஒடிசால இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும். ஆனா எல்லாருமே இவங்களை த்ரிஷா அப்படின்னு கூப்பிடுவாங்க, சில பேர் த்ரிஷான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. த்ரிஷா ஒரு ஆல்பம் ஆர்டிஸ்ட். அவங்க நிறைய ஆல்பத்துல வந்துட்டு நடிச்சிருக்காங்க, வந்திருக்காங்க. இதனால அந்த ஊர்ல இருக்க நிறைய பேருக்கு இவங்களை தெரியும். அவங்களுக்குன்னு தனி ஐடென்டிட்டி இருக்கு, அவங்களுக்குன்னு தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. சோஷியல் மீடியாக்கள்ல அவங்களுமே வந்து எப்பயுமே என்கேஜா இருப்பாங்க. எப்படி ராகுல் கேமராக்கு முன்னாடி வந்து கான்பிடண்டா பேசுறாரோ அதே மாதிரிதான் இவங்களுக்கும் கொஞ்சம் கூட கேமரா ஃபியர் கிடையாது. கேமராக்கு முன்னாடி ரொம்பவே கான்பிடண்டா பேசக்கூடிய ஒரு நபர். இப்ப ராகுல் அப்புறம் த்ரிஷா இவங்க ரெண்டு பேருமே எக்ஸாக்டா எப்ப மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கும் 13 வருஷம் லவ் இருந்ததா சொல்றாங்க. 13 வருஷம் அப்படின்னா இவங்க ஸ்கூல் டைம்ல இருந்தே ஒன்னா பழகி இருந்திருக்கலாம். காலேஜ்ல இது லவ்வா மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேருக்குமே இப்ப கல்யாணம் ஆயிருக்கலாம். இவங்களுடைய கல்யாணம் எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025 நவம்பர். ரொம்பவே கிராண்டா நடந்துச்சு. ஸ்டேஜ் எல்லாம் பயங்கரமா டெக்கரேட் பண்ணி ரெண்டு பேருமே சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்காங்க அப்படின்றது அந்த கேமராவில் அவங்களோட முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. ராகுல் இவருடைய கல்யாணத்தையும் யூடியூப்ல வீலாகா பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்குமே அந்த வீடியோலாம் அப்படியே தான் இருக்கு. இப்போ கூட நம்ம போயிட்டு பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நடுவில் இவங்க கேமரா வச்சு கேமராவை பார்த்து ஃபைனலி மேரிட் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இவருக்கு பின்னாடி இவங்க த்ரிஷா இருப்பாங்க. எல்லாருமே பெஸ்ட் கப்புள், நீங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹார்ட் எமோஜி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரீல்ஸ் போடுறாங்க. ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ் போடுறாங்க. அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையுமே அப்டேட் பண்றாங்க. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே ட்ரீம் பண்ண மாதிரியான ஒரு லைஃப். இவங்களுக்கு கல்யாணமான முதல் 4 மாசமும் ரொம்ப பரபரப்பா இருக்கு. எல்லாத்தோட வீட்லயே இருக்கிற மாதிரி தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும், புது ரொட்டீன்லாம் மாற்றணும். ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி டைமிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்களோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இப்படி ஒரு 4 மாசம் முடிஞ்ச அந்த நிலைமையில February 28 அன்னைக்கு சாயந்தரம் ராகுல் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்து கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசிட்டு வரேன், கிரவுண்ட்ல அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு கிளம்புறாரு. வீட்டில் இருந்த ராகுலோட ஒய்ஃபான த்ரிஷா வந்துட்டு சீக்கிரம் போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராகுலும் சரி நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போறாரு. ராகுல் கிரவுண்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு. த்ரிஷா ராகுல் கால் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு போனை கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா ராகுல் கிட்ட இருந்து அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய நியூஸ் ரொம்ப மோசமான ஒரு நியூஸா தான் இருக்கும். இப்ப நம்ம அந்த கிரவுண்டுக்கு வருவோம். ஜிஜிபி காலனி ஹை ஸ்கூல் கிரவுண்ட். இது மஞ்சேஸ்வர் போலீஸ் ஸ்டேஷன் ஏரியாக்குள்ள வருது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நைட் 9:30 மணிக்கு இது ஸ்கூல் கிரவுண்டு. நைட் டைம் அப்படிங்கிறதுனால கிரவுண்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா லைட்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்டோடைய வெளிச்சம், அந்த மஞ்சள் கலர் வார்ம் வெளிச்சம் லைட் அந்த கிரவுண்ட்ல அடிக்குது. இந்த கிரவுண்டு கொஞ்சம் பெருசு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் விளையாடுற அளவுக்கு பெருசா இருக்கும். நடுவுல ப்ராப்பரான கிரிக்கெட் பிச்சும் இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த கிரவுண்டோட ஒரு ஓரத்துல ஒரு சின்ன ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. எதனாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா, எதனாச்சும் ஒரு விளையாட்டு போட்டி அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேஜ்ல தான் முக்கியமான ஆட்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. இது முதல்ல சொன்ன மாதிரி இந்த கிரவுண்ட்ல இப்ப 2 குரூப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப் யாருன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் குரூப்ல 4 பசங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராகுல், அடுத்தது ஷிபா, அடுத்தது சச்சின், அடுத்தது பப்ளு. இவங்க 4 பேரும் தரையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 4 பேருமே டின்னர் சாப்பிட்டாங்க. சும்மா பேசிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. 4 பேருமே போனை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இப்படி சுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2வது குரூப் யார் அப்படின்றத பாத்திரலாம். இந்த 2வது குரூப்பும் அதே கிரவுண்ட்ல தான் இருக்காங்க. இந்த 2வது குரூப்ல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேருமே அந்த ஸ்டேஜ் ஏரியா ஒன்று சொன்னா இல்லையா, அந்த ஸ்டேஜ் ஏரியாக்குள்ள இருக்காங்க. கையில வந்து பாட்டில்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்க உட்காந்து இவங்க 3 பேருமே குடிச்சுக்கிட்டு இருக்காங்க, போதையில் இருக்காங்க. இப்போ இந்த 2 குரூப்புக்கு நடுவில் எதனாச்சும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த 2 குரூப்புமே மித்த குரூப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ஆர்வமும் படல. ராகுல் அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க. யாரோ ஒருத்தங்க அங்க குடிச்சிட்டு இருக்காங்க, சரி வீடு அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க. எல்லாம் பெரிய பயங்கரமான விஷயமும் சின்னதா தான் ஆரம்பிக்கும். ஷிபாவுடைய பேக்கெட்ல இருந்து போன் ரிங் ஆயிருக்கு. யார் கால் பண்ணிருக்கா அப்படின்ட்டு பேக்கெட்ல இருக்கக்கூடிய போன் எடுத்து ஹலோ அப்படின்ட்டு பேசுறான். இப்போ அந்த போன் கால் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான் பேசிட்டு இருக்காங்க. ஓ நீயா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. இப்போ ஷிபாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிபா போன் பேசும்போது ஒரு இடத்துல நின்று பேச மாட்டாரு. நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சில பேருக்கு ஒரே இடத்துல நின்று போன் பேச வராது. அவங்க நடந்துகிட்டே தான் பேசுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் தான் ஷிபாவுக்கும் இருக்கு. ஷிபா போன் பேசிக்கிட்டே அப்படி நடந்து அந்த கிரவுண்டுக்குள்ள போயிட்டு
இருக்கான். இப்படி போன் பேசிட்டு போன ஷிபா வந்துட்டு எந்த பக்கம் போயிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேங்கு ஸ்டேஜ்ல குடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பக்கமா போயிட்டு இருக்கான். ஆனா ஷிபாவுக்கே நம்ம எந்த பக்கம் போயிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியாது. இப்படி மும்முரமா இவன் போன் பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல திடீர்னு பாட்டில் ஒண்ணு நொறுங்குற மாதிரியான ஒரு சவுண்ட் கேக்குது. இப்ப ஷிபாவுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டில் யாராச்சும் அடிச்சு உடைக்கிறாங்களா இல்ல பாட்டில் தவறி கீழே விழுந்திருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே திரும்பி என்னாச்சு அப்படின்னு கேட்கிறான். இப்ப ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிபா வந்து போன்ல யாரோ ஒரு நபர் கூட ரொம்பவே சகஜமா பேசிட்டு இருக்கான். அதுல நிறைய கெட்ட வார்த்தைகளும் இருக்கு. ரொம்ப தெரிஞ்ச நபர் போல இருக்கு, கொஞ்சம் மோசமா நீ நடா பெரியவனா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கெட்ட வார்த்தை போட்டு திட்டிக்கிட்டே பேசிட்டு போயிட்டு இருக்கான். இந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு அவங்கள வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் இந்த பக்கம் இருக்கிறவங்க நார்மலா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பயங்கரமா குடிச்சிருக்காங்க, போதையில் இருக்காங்க. சடனா அந்த குரூப்ல இருந்து ஏய் என்ன யார பார்த்து பேசுற, எங்களை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா அப்படின்ற மாதிரி குரல் கேக்குது. ஷிபா இப்ப நல்லா பாக்குறாரு, நீ யாரா எங்களை கேட்க அப்படின்னு அவங்க சொல்ல அப்பதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. சுச்சுவேஷனே அப்படியே மாறுது. இல்லங்க நான் போன்ல பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா அதை கேட்கிற நிலைமையில அவங்க இல்ல. மாத்தி மாத்தி அவங்க குரலை ஒசத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஷிபா இல்லங்க போன் தான் அப்படின்னு சொல்ல ஒரு கட்டத்துல முத்தி போயிட்டு ஷிபாவை பிடிச்சி அவங்க தள்ளி விட்டுறாங்க. இப்படி தள்ளி விட்ட உடனே ஷிபா வந்துட்டு கிரவுண்ட்ல அப்படியே விழுகிறாரு. கிரவுண்ட்ல விழுந்த உடனே தலையில பலமா ஏதோ ஒன்று அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. அது பாட்டிலா இல்ல கல்லா, கையில் அடிச்சாங்களா இல்ல காலில் அடிச்சாங்களா வேற எதனாச்சும் வச்சு அடிச்சாங்களான்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அடி பலமா விழுந்திருக்கு. இது ஒரு அடியோட விட கிடையாது, மாத்தி மாத்தி அடி விழுந்துட்டே இருக்கு. இந்த விஷயத்த தூரத்துல இருந்து மீதி 3 பேர் பாக்குறாங்க. முதல்ல ராகுல் அந்த விஷயத்த பாக்குறாரு. லைட் எல்லாம் இல்ல, ரொம்ப டிம்மா இருக்கு. யாரோ 3 பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஷிபா வந்து கிரவுண்ட்ல கிடக்குறான் அப்படின்றது தெரியுது. சரி ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் அப்புறம் சச்சின் இவங்க எல்லாருமே வேகமா அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. இப்படி ஓடுறதுக்குள்ளேயே ஷிபாவுக்கு வந்துட்டு மொத்தமா கான்சியஸ்னஸ் போயிருது. மயக்கம் போட்டு அவர் அப்படியே கிரவுண்ட்லயே படுத்துறாரு. இப்ப இவங்க ஓடி வரும்போது ஷிபா வந்துட்டு அங்க கிரவுண்ட்ல மயங்கிட்டான் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. சச்சின் வேகமா போயிட்டு ஷிபாவை போயிட்டு எழுப்புறாரு. என்னடாச்சுன்னு. இப்ப ராகுல் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னங்க பிரச்சனை, சண்டை வேணாம் இருங்க, பேசி தீர்த்துக்கலாம், எதுக்கு தேவலாம் நம்ம சண்டை போட்டுட்டு அவன் போன்ல எதனாச்சும் பேசியிருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனை தடுக்க முயற்சி பண்றாரு. இப்ப பின்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட ஷிபா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன எல்லாருமே சேர்ந்து அடிச்சாங்க, அப்ப நான் மயங்கிட்டேன், எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. சச்சின் வந்து என்னோட முகத்துல தண்ணி தெளிச்சான், அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா முழிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சச்சினோட மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிபா கீழே விழுந்து கிடக்குறான், தலையில வந்து ரத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம முதல்ல அவனை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ராகுல் இந்த சண்டையை நிப்பாட்டி அவங்களை சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடி வந்தான். ஆனா அப்ப ராகுலுக்கு தெரியாது அவனுடைய மரணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்ப ராகுல் தடுத்து நிறுத்திட்டு இருக்க 3 பேரு ராகுல ரவுண்ட் அப் பண்றாங்க. இந்த விஷயத்த சச்சினுமே வந்து போயிட்டு இருக்கும்போது சைட்ல பாக்குறாரு. அப்ப ராகுலோட நெஞ்சிலே ஒருத்தன் வந்துட்டு குத்துறான். இப்படி பஞ்ச் பண்ணதுல ராகுல் அப்படி நிதானமாயிட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்து சச்சினை பார்த்து திரும்பி ஒரே ஒரு லைன் தான் சொல்றான், நெஞ்சு ரொம்ப வலிக்குது அப்படின்னு. அவ்வளவுதான் ராகுல் வந்து பேசினது. இப்ப சச்சினுக்கு என்ன அப்படின்னா, சச்சின் சைட்ல பார்த்தப்ப யாரோ ஒருத்தங்க ராகுல வந்து இப்படி குத்தன மாதிரி இருந்திருக்கு அந்த ஆங்கிள். சரி ராகுல நெஞ்சில வந்து பஞ்ச் பண்ணிட்டாங்க போல இருக்கு, அதனாலதான் வலிக்குதுன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ இங்கேயே உட்காந்துரு, நான் போயிட்டு ஷிபாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராகுல அந்த ஸ்டேஜ் கிட்ட இருந்த ஒரு செவத்துக்கிட்ட உட்கார வச்சுட்டு வேக வேகமா ஷிபாவை நோக்கி போறான். அங்க போயிட்டு தண்ணி எடுத்து ஷிபாவோட மூஞ்சில் அடிச்சிருக்கான். ஷிபா கொஞ்சம் கொஞ்சமா முழிச்சு பாக்குறான். இப்படி 10 நிமிஷம் ஆகுது. சரி ஷிபா வந்துட்டு கண்ணு முழிச்சிட்டான், நம்ம ராகுல போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சச்சின் திரும்பி ராகுல நோக்கி ஓடுறான். இப்படி ராகுல நோக்கி வரும்போதே சச்சின் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. இவரு ராகுல ஒரு செவுத்து ஓரமா உட்கார வச்சுட்டு வந்தாரு. ஆனா ராகுல் அந்த செவுத்து ஓரமா உட்காராம அப்படியே கீழே படுத்திருக்காரு. இன்னாச்சு இவன் படுத்துக்கிட்டான், அந்த லெவலுக்கு வலிக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இவரு கிட்ட போயிருக்காரு. எந்த ஒரு அசைவம் இல்லை. உடனே சச்சின் தன்னோட போன் எடுத்து போன்ல இருக்கக்கூடிய பிளாஷ் லைட் அடிக்கிறாரு. இப்படி பிளாஷ் லைட் அடிச்சு பார்த்தப்ப முதல்ல நெஞ்செல்லாம் ஏதோ நனைஞ்ச மாதிரி இருக்கு. சைட்ல பிளாஷ் லைட் அடிச்சு நல்லா பார்த்திருக்காரு. பார்த்தா வெளியில ரத்தமா போயிட்டு இருக்கு. ராகுலுடைய Dress ஃபுல்லா நனைஞ்சிருக்கு. அந்த லெவலுக்கு நெஞ்சில் இருந்து ரத்தம் வெளியில போயிட்டே இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. அவங்க வெறும் கையில குத்த கிடையாது, கத்தி எடுத்து நெஞ்சிலே குத்தி இருக்காங்க. அந்த இருட்டுல கத்தி வந்துட்டு ஷைன் ஆகல, ஒரு வெளிச்சமும் இல்லை அப்படிங்கறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு இவருக்கு தெரியாம இருந்திருக்கு. ராகுல் எந்திரா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இதனால பப்ளு அப்புறம் சச்சின் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ண கிடையாது. ராகுலை தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு வேகமா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இவங்க பக்கத்துல இருந்த கேப்டன் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு சேர்த்துறாங்க. டாக்டர்ஸ் வராங்க, ஸ்ட்ரக்சர்ல வச்சுட்டு தள்ளிட்டு போய் வச்சிருக்காங்க. டாக்டர் கிட்ட மீதி இருக்கிற 3 பேருமே ரொம்ப பதட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர்
டூ லேட் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு ராகுல். அவ்வளவுதான். 28 வயசான ராகுல் இப்பதான் கல்யாணமாகி 4 மாசம் ஆகுது. இவர் வீட்டுக்கு திரும்பி வருவாரு, என்ன இன்னும் காலை காணும் அப்படின்ட்டு வீட்டுல த்ரிஷா போனை கையில வச்சுட்டே உட்காந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த 3 பேருமே அத்தனை பேருக்கும் கால் பண்றாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வராங்க. இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, யாரு குத்துனா, எதுக்காக இப்படி குத்துனாங்க? இது ரேண்டமா நடந்த ஒரு சண்டையா இருக்கலாம், தற்செயலா அந்த இடத்துல சண்டை நடந்திருக்கலாம். ஆனா ஸ்கூல் கிரவுண்டுக்குள்ள யார் இப்படி கத்தி கொண்டு வருவா? இப்ப ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா பயங்கரமான பரபரப்பா இருக்கு. யார் இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில இவரோட குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வராங்க. போலீஸ் ஆபீசர்ஸோட கைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவங்களோட கைக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அவங்க ஆக்ஷன்ல இறங்குறாங்க. டிசிபி ஜக்மோகன் மீனா, புவனேஸ்வரோட டிசிபி, அவர் டைரக்டா இந்த கேஸ்க்குள்ள இன்வால்வ் ஆகுறாரு. இன்வால்வ் ஆயிட்டு மொத்தம் 3 டீம் வந்துட்டு பிக்ஸ் பண்றாரு. இந்த 3 ஸ்பெஷல் டீம்ல ஃபர்ஸ்ட் டீம் வந்து அந்த கிரைம் நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஜிஜிபி காலனி கிரவுண்ட், அந்த சம்பவம் நடந்த அந்த பிளேஸ்க்கு போறாங்க. அங்க உடஞ்சு கிடந்திருந்த கிளாஸ் பீசஸ், அந்த ரத்த கரைகள், கூட இவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக்ல பேக் பண்ணி ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ஃபாரன்சிக் டீம் வந்து அந்த பொருட்கள்ல எங்கெங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படின்றத தேடி எடுக்கிறாங்க. 2வது ஸ்பெஷல் டீம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரவுண்டை சுத்தி அந்த சமயத்துல யாராச்சும் ஆட்கள் இருந்தாங்களா, சுத்தி யாராச்சும் இந்த விஷயத்த பார்த்தாங்களா? ஏன்னா கிரவுண்ட் அப்படின்றது அங்க இருக்கு அப்படின்றப்ப அந்த பக்கம் நடந்து போறவங்க கூட இதை பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் யாராச்சும் பார்த்தாங்களா, அப்படி பார்த்திருந்தா அவங்க யாரு, அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ஸ்டேட்மெண்ட்டை எழுதி வாங்கிக்கிறாங்க. இப்படி அந்த 2வது டீம் போயிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது, அவங்க பார்த்தது மட்டும் கிடையாது, அவங்களோட செல்போன்ல இந்த விஷயத்தை ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்கன்னு. திடீர்னு கிரவுண்டுக்குள்ள ஏதோ தள்ளுமுள்ளு நடக்குது அப்படின்றது இருட்டிலும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனடியாக அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு அந்த விஷயத்தை அவங்களோட மொபைல் போன்ல வீடியோவும் எடுத்திருக்காங்க. இப்படி எல்லாருமே அவங்களோட போன்ல சின்ன சின்னதா கிளிப்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் ஒன்னு சேர்த்துறாங்க. இப்படி இருட்டு நேரம் மொபைல் போன்ல எடுத்ததுனால கிளாரிட்டி அந்த லெவலுக்கு இல்லை. ஆனா அதில் இருந்த அத்தனை பேர்த்துடைய முகமும் ரொம்ப கிளியரா தெரியுது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற எல்லா ஆக்ஷனும் கிளியரா இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் விட்னஸ் சொல்ற விஷயங்களை தாண்டி அவங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான வீடியோக்கள் தான் அதிகமா கோர்ட்ல பேசுது. இப்ப இந்த கொலையை பண்ணிட்டு போன அந்த ஆட்கள் யார் அப்படின்றது மட்டும் இந்த வீடியோல தெரிய கிடையாது. அந்த நபர்கள் எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படின்றதும் இதுல இருக்கு. அந்த 3 பேருமே அந்த இடத்த விட்டு 2 பைக்ல தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த கேமராவோட வீடியோஸ் எல்லாம் வச்சு அது என்ன பைக் அப்படின்றத ட்ராக் பண்றாங்க. டீம் 3 ட்ராக்கிங் பண்ணாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த வீடியோ வச்சு அவங்க எந்த பக்கமா போயிருக்காங்க அப்படின்றதையும் ட்ராக் பண்றாங்க. அந்த வழியில அந்த டைம்ல என்னென்ன சிசிடிவி கேமராஸ் இருக்குது, எந்தெந்த கடையில் இருக்குதோ அத்தனையுமே எடுக்கிறாங்க. இப்படி எடுத்து அத்தனையுமே ட்ராக் பண்ணி பார்த்ததுல அந்த பைக்குடைய நம்பர் பிளேட் வந்துட்டு கொஞ்சம் விசிபிளா தெரியுது. அது மூலியமா அந்த நம்பர் பிளேட் எடுத்து அதை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்பி இது யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இந்த நம்பர் பிளேட் மூலியமா அந்த பைக்குடைய ஓனர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவருடைய செல்போனை ட்ரேஸ் பண்ணி எடுத்து அந்த செல்போன் மூலியமா அவங்க கடைசி எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க, எங்க இருந்திருக்காங்க அப்படின்ற எல்லா லொகேஷனும் ட்ராக் பண்றாங்க. இப்போ அந்த நபர்கள் வந்து எந்தெந்த சமயத்துல எந்தெந்த லொகேஷன்ல இருந்தாங்க அப்படின்றத தாண்டி இப்போ இந்த லொகேஷன்ல இருக்காங்க அப்படின்றத பாக்குறாங்க. இப்படி பார்த்தப்ப அதே ஜிஜிபி காலனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை அந்த லொகேஷன் காட்டுது. அது ஒரு வாடகை வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நிக்குது. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கதவு கிட்ட போயிட்டு அந்த வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. உடனே அந்த வீட்டுடைய கதவை வந்துட்டு திறக்குது. உள்ளார 3 பேர் இருந்தாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக அந்த 3 பேருமே அதே இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள ரத்த கரையோட ஒரு கத்தியும் கிடைச்சிருக்கு. ஆபீசர்ஸ் அந்த கத்தியை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கூடவே 3 மொபைல் போன், 2 பைக்கையும் சீஸ் பண்றாங்க. இந்த கொலை நடந்ததுக்கும் ஆபீசர்ஸ் இவங்க 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கும் இடையில 3 மணி நேரம் தான் இருக்கு. இன்னும் அந்த நைட்டு கூட முடியல. அதுக்குள்ள அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே இவங்க 3 பேர்த்தையும் போலீஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. சொல்லப்போனா இந்த கேஸுக்கான ப்ராப்பரான எஃப்ஐஆர் கூட போர்ட்ல அதுக்குள்ள முடிச்சிடறாங்க. காலையில ஆபீசர்ஸ் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடியறதுக்கு முன்னாடி, அதாவது 3 மணி நேரத்துல எஃப்ஐஆர் போறதுக்கு முன்னாடி நாங்க இந்த கேஸை முடிச்சிட்டோம். கொலை எப்படி நடந்தது, கொலைக்கான ஆயுதத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த கத்தியும் எங்க கிட்ட தான் இருக்கு. இப்ப அந்த 3 பேர் யாரு? இந்த 3 பேர் அங்க ரேண்டமா எதனாச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு சும்மா வந்தவங்களா, இல்ல வேற எதனாச்சும்? உண்மையாலுமே அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்ததுல பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. இப்ப அந்த 3 பேரும் யார் அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த 3 பேர்த்துல முதல் நபர் சங்கரம் கேசரி. இவரை சட்டூரா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. இவருக்கு வயசு 37. இவர் யாருன்னு தெரியுமா? இவர் ஒரு இந்தியன் ஆர்மி ஜவான், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒர்க் பண்ணிருக்காரு.
இந்தியன் ஆர்மி சோல்ஜரா எல்லையில் நின்று நாட்டை காப்பாத்திட்டு இருந்த இவரு லீவுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்படி வந்த இடத்துல ஒரு கொலையை பண்ணிருக்காரு. அடுத்தது சமரேந்திர பெகிரா, இவனுக்கு 20 வயசு. எல்லாருமே இவனை முன்னா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஆர்மியை சேர்ந்த அந்த நபருடைய அண்ணன் பையன் தான் இவன். சொல்ல போனா அடுத்து நம்ம 3ஆவதா பார்க்க போற அந்த நபருமே அண்ணன் பையன் தான். சங்கரம் பெஹிரா, இவனுக்கு வயசு 24. எல்லாருமே இவனை குணான்னு கூப்பிடுவாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய தியரி படி இந்த குணா அப்படின்ற நபர் தான் ராகுல கத்தியால நெஞ்சில குத்தணும். இப்ப இந்த 3 பேருக்கும் இதுக்கு முன்னாடி எதனாச்சும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு இவங்களோட பேர்ல எந்த விதமான கிரிமினல் ரெக்கார்டும் இல்ல அப்படின்னு தெரியுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏசிபி பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள எந்த விதமான முன் விரோதமும் இல்ல. தற்செயலா இவங்க குடிக்கலாம் அப்படின்ட்டு போன அந்த இடத்துல 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்திருக்கு. இதுல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது ஒரு இம்பல்சிவ் தாக்குதல் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப 3 பேருமே அரெஸ்ட் ஆகி ஜெயில தான் இருக்காங்க. போலீஸ் ஆபீசரை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. கொலைகாரன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த கொலை எப்படி பண்ணப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கான வெப்பனும் கிடைச்சிருச்சு. அப்படின்னா இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, ஃபைல் க்ளோஸ் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு பொண்ணு கேமராவுக்கு முன்னாடி ரொம்பவே கோவமா ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த கேஸ் மறுபடியும் புது புது தியரிஸோட ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ராகுலோட ஒய்ஃபான த்ரிஷா தான். கேபிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில தான் த்ரிஷா நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 மாசம் தான் ஆகுது. அவங்களோட முகத்துல கோபம், சோகம், ஆத்திரம் எல்லாமே கலந்திருந்தது. இவங்க கேமராக்கு முன்னாடி பயங்கரமா கத்துறாங்க, ஐ வாண்ட் ஜஸ்டிஸ், ப்ளீஸ் கிவ் ஜஸ்டிஸ் ஃபார் மை ஹஸ்பண்ட், ஐ வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இந்த கேஸ்க்கு பின்னாடி நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் ₹1,00,000 கொடுத்து இந்த கேஸ் அப்படியே அமுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் விட போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரேண்டமா நடந்த ஒரு சண்டை. ஆனா த்ரிஷா அதை அப்படி பார்க்கல. த்ரிஷா அந்த சமயம் கேமராவில் பல கேள்விகள் கேட்கிறாங்க. கேள்வி நம்பர் 1, ஆபீசர்ஸ்லாம் சொல்றாங்க இது ரேண்டமா நடந்த ஒரு சண்டை தான், அதுல தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரி, நான் ஒத்துக்கிறேன், ரேண்டமா நடந்த சண்டையில இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. ஆனா ஸ்கூல் கிரவுண்டுக்கு எதுக்காக அவங்க கத்தி எடுத்துட்டு வந்தாங்க? பொதுவாகவே யாராச்சும் ஸ்கூல் கிரவுண்டுக்கு சும்மா போலாம், குடிக்க போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராச்சும் கத்தி எடுத்துட்டு வருவாங்களா? ஒருவேளை இவங்கலாம் ஃபங்க்ஷனுக்கு சமைக்க போறாங்க அப்படின்னா கூட கத்தி எடுத்துட்டு போலாம் காய்கறி வெட்டுறதுக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம கிரவுண்டுக்கு போறவங்க கையில எதுக்கு கத்தி? கேள்வி 2, ஷிபா தான் போன்ல யாருக்கிட்டயோ பேசிட்டு இருந்தா, அதுல கெட்ட வார்த்தை வந்துச்சு. அதை நம்மள பார்த்து தான் சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த கேங் நினைச்சுக்கிச்சு. அதனால தலையிலையும் அடிச்சிருக்காங்க. நியாயப்படி பார்த்தா அவங்களோட கோபம் வந்துட்டு ஷிபா மேலதான். எதுக்காக? சம்பந்தமே இல்லாம ராகுல ரவுண்ட் அப் பண்ணி ராகுல கத்தியால குத்தணும். இன்னும் சொல்ல போனா அவங்க கோவப்பட்டு ஷிபாவை கூட எதுவுமே பண்ணல, தலையில அடிச்சுதான் தள்ளி இருக்காங்க. ஆனா ராகுல மட்டும் கத்தியால குத்துற அளவுக்கு அவர் மேல என்ன அவங்களுக்கு கோவம்? இவங்களுடைய கேள்வி நம்பர் 3, அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த ஸ்கூல் கிரவுண்ட் ஸ்டேஜ்ல வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அது ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கிறப்ப அதுவும் தைரியமா இப்படி அவங்களால அந்த ஸ்டேஜ்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ண முடிஞ்சது. பசங்க விளையாடக்கூடிய ஸ்கூல் கிரவுண்ட்ல சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி யாரும் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு வச்செல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்களுடைய கேள்வி 4, அந்த இடத்துல சுத்தி பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை கலர் சட்டை போட்ட அந்த ஆர்மி மேன் தான் கத்தி எடுத்து குத்துனதா சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா சச்சினே சைட்ல திரும்பி பார்த்த அந்த சமயத்துல ராகுலோட நெஞ்சு கிட்ட யாரோ ஒருத்தவங்க குத்துற மாதிரி இருந்திருக்கு அப்படின்றத பார்த்திருக்காரு. அது வேற யாரும் இல்ல, வெள்ளை சட்டை போட்ட அந்த ஆர்மி மேன் தான். இப்ப எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த நபர் குத்தல, வேறவங்க தான் குத்துனாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க? எதுக்காக அந்த நபரை நீங்க காப்பாத்த பாக்குறீங்க? இது தற்செயலா நடந்த சண்டையோ தற்செயலா நடந்த கொலையோ கிடையாது. இது திட்டம் போட்டு பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருக்குமே என்ன சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு, இந்த தியரிக்கு எதனாச்சும் பேஸ் இருக்குதா? சரி, இவங்க சொன்ன மாதிரியே பிளான் பண்ணி அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி கொலை பண்றதுக்கான காரணம் என்ன? இதுக்கு த்ரிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர் 2025 இல்லைனா ஜனவரி 2026, டேட் எக்ஸாக்டா தெரியல. ராகுல் அவரோட ஏரியாவில் ஒரு பார்க்கிங் இடம் இருக்கு. அந்த பார்க்கிங் இடத்துல காரை வந்துட்டு பார்க் பண்ணிருக்காரு. இப்படி பார்க் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல சுத்தி இருந்தவங்களோட இவருக்கு பார்க்கிங் ப்ராப்ளம் வந்ததா சொல்றாங்க. 2 பேருக்கு நடுவுலுமே நான் இங்க பார்க் பண்ணுவேன், நான் இந்த வீட்டுல இருக்கிறேன், இது என்னோட ஏரியா தான் அப்படின்னு சொல்லி தகராறு வருது. 2 பேருமே இல்ல இது என்னோட ஏரியா, இல்ல இது என்னோட ஏரியா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. முதல்ல ஆர்கியூமெண்ட்ல ஆரம்பிச்ச இந்த சண்டை போக போக பெருசாகுது. ஒரு கட்டத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு முடியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் 2 பேரையுமே வார்ன் பண்றாங்க. 2 பேரும் இதுக்கு மேல அடிச்சுக்க கூடாது அப்படின்ட்டு 2 பேருக்கும் சமாதானம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ராகுல் நானு எல்லாருமே சேர்ந்து இந்த பிரச்சனை அங்கேயோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சோம். ஆனா இது அதோட முடியல. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமேட்டு தான் ராகுலுக்கு அடிக்கடி மிரட்டல் கால்லாம் வந்துட்டு இருந்தது. நிறைய போன் கால்ஸ் வந்திருக்கு. அந்த போன் கால்ல எல்லாம் ராகுல பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க, மிரட்டுறாங்க, நீ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல நிறைய ஃபேக் கால்ஸாவும் அன்னோன் நம்பர்ல இருந்து வந்திருக்கு. நாங்க கேஸ் சிலிண்டர் என்கொயரிக்காக கால் பண்றோம் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு கட்டத்துக்கு
மேல மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ரியலான கஸ்டமர்ஸ் கிடையாது, வேணும்னே பயன்படுத்துறதுக்காக வந்த ஃபேக் கஸ்டமர்ஸ். இப்ப த்ரிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்களை பயன்படுத்துற மாதிரி வந்த கால்ஸ் எல்லாத்துக்குமே எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நான் நிறைய மெசேஜஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், நிறைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, கால் லாக்ஸ் நீங்க பாருங்க, இது எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கூடவே த்ரிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆட்கள் வந்துட்டு நார்மலான ஆட்கள் கிடையாது, அவங்க வண்டியில போதை மருந்து வச்சு கடத்திருக்காங்க, இதனால அந்த வண்டியை சீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. சொல்ல போனா அதோட போட்டோ எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு, நீங்க தான் இது சீரியஸா விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்துட்டு இவங்களுடைய தியரி மட்டும்தான், இன்னும் போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணல. இதுல பிரகட்டிவாடி நியூஸ் ரிப்போர்ட்ல மட்டும் ஒரு விஷயத்தை நான் கவனிச்சேன். ராகுலுக்கும் அந்த குரூப்புக்கும் அன்னைக்கு காலையிலே ஒரு சண்டை நடந்ததா அவங்க மட்டும் போட்டிருக்காங்க. அது உண்மையா அப்படின்னு தெரியல. இந்த விஷயத்தை நான் மத்த நியூஸ் சோர்சஸ்ல பார்த்தப்ப அதுல பெருசா யாரும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணல. ஆனா இந்த பிரகட்டிவாடி அப்படின்ற இந்த நியூஸ் சோர்ஸ்ல மட்டும் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நான் ஒடிஷா பைட்ஸோட ரிப்போர்ட் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தப்ப ராகுல் அப்புறம் அந்த கேங் அவங்க ரெண்டு பேருமே கம்ப்ளீட்லி ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு சொல்றாங்க. ஒரு சோர்ஸ்ல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு சோர்ஸ்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்றாங்க. இது ரெண்டுல எது உண்மை அப்படிங்கிறது இன்னும் கிளியரா தெரியல. ஆனா த்ரிஷா அவங்களோட தியரியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு. ராகுல் ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த சமயத்துல யாரோ ஒருத்தங்க அவரோட போன் எடுத்து வாட்ஸ்அப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ராகுல் சீரியஸா உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது இருந்த அந்த சமயத்துல எதுக்காக ஒரு நபர் அவருடைய போன் எடுத்து வாட்ஸ்அப்ப அன்இன்ஸ்டால் பண்ணணும்? த்ரிஷா இந்த விஷயத்தை ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வியா கேக்குறாங்க. இப்படி எமர்ஜென்சி வார்டுல உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியாது இருந்த அந்த சமயத்துல இப்படி வாட்ஸ்அப் மெசேஜஸ் டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ராகுலோட மொபைல்ல ஏதோ சில விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வேணும்னே அவரோட மொபைல் எடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கேள்விக்குமே பதில் கிடைக்கல. இப்ப இவங்க சொல்றது எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராகுலோட போன் டேட்டாவை ரெக்கவர் பண்றதுக்கு டிஜிட்டல் ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில போலீஸ் ஆபீசர்ஸ் டிஐ பரேடும் நடத்திருக்காங்க. அதாவது வீடியோ எடுத்தவங்க நான் இந்த நபரை பார்த்தேன் அப்படின்னு சொல்ற அந்த ஐ விட்னஸஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து இவங்க அங்க ஃபேமஸா இருக்கக்கூடிய அத்தனை அக்யூஸ்டுகளையும் நிறுத்தி நடுவுல உண்மையான அந்த அக்யூஸ்டையும் நிறுத்தி வச்சிருப்பாங்க. இப்ப ஐ விட்னஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள்லாம் ஒவ்வொருத்தரா உள்ள அமைச்சு நீங்க பாத்துக்கிட்டே வாங்க, இதுல எந்த நபர் அன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்கறப்ப அந்த ஐ விட்னஸ் வந்துட்டு அந்த சமயமும் கரெக்டா இவங்களை சொல்றாங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. அப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் எக்கச்சக்கமான டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 8 பேருக்கு மேற்பட்டவங்க கிட்ட இருந்து டேட்டா வாங்குறாங்க. ஆனா மறுபடியும் ஒரே ஒரு கேள்விதான், இது தற்செயலா நடந்த கொலையா இல்ல பிளான் பண்ணி பண்ணப்பட்டது? த்ரிஷாவுடைய டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பார்க்கிங்ல நடந்த அந்த ப்ராப்ளம்னால ஆள் செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஜூன் 3, 2026 இந்த கொலை நடந்து 3 மாசம் கழிச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் 300 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றாங்க. கோர்ட்ல 17க்கு மேற்பட்ட ஐ விட்னஸ் நிறுத்துறாங்க. 120 டேஸ்க்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அக்யூஸ்ட பிடிச்சிருக்காங்க. 3 பேரும் ஜெயில இருக்காங்க. இப்ப த்ரிஷா கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் அத்தனையுமே இப்ப கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் இதுதான் நடந்துச்சு, த்ரிஷா சொன்னதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி எதுவுமே இன்னும் தீர்ப்பாக்கல. இதுக்கிடையில த்ரிஷாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. ஜூன் 1, 2026 அவங்க அவங்களுடைய மாமனார் மாமியாரோட வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்த அந்த சமயத்துல இவங்க போட்டுட்டு வந்த நகை பணம் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வராங்க. இதுக்கு ராகுலோட ஃபேமிலியை அலோவ் பண்ண கிடையாது. என்ன ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் போகுது. அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் நீங்க வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் சொன்னதுக்கு அப்புறமா த்ரிஷா அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு அவங்களுடைய நகையெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப எல்லாமே காலி டப்பாவா இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய நகை எதுவுமே அங்க இல்லை. இப்ப த்ரிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நெக்லஸ், பேங்கிள்ஸ், ராகுலுக்காக அவங்க போட்ட செயின்ஸ், 2 பிரேஸ்லெட், 17 ரிங் எல்லாமே மிஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப இது சம்பந்தப்பட்டு தனியா இவங்களுக்குள்ள ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த கேஸும் இதுக்கு மேல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்ப உண்மையாலுமே அதிகபட்ச வேதனை யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரிஷாவுக்கு தான். ஏன்னா பல வருஷமா தெரிஞ்ச ராகுல் பல வருஷமா ஒன்னா இருந்து ஃப்ரெண்டா இருந்து லவ் பண்ணி ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணி 4 மாசம் கூட கண்டினியூ ஆகல. இந்த வேதனை கடைசி வரைக்குமே அவங்களோட மைண்ட்ல இருக்கும். இது எல்லாமே ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே நடந்திருக்கு. சரி, இப்ப இந்த கேஸ்க்கு என்ன தீர்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? போலீஸ் ஆபீசர் சொல்ற மாதிரி இது ரேண்டமா நடந்த விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல த்ரிஷா சொல்ற மாதிரி ஏற்கனவே உங்களுக்குள்ள பகை இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல த்ரிஷா வந்துட்டு மன வேதனையில இந்த மாதிரி நடந்திருக்கு, இப்படி பழி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களாவே நினைச்சுக்கிறாங்க? எது எப்படி இருந்தாலும் த்ரிஷா கேட்ட அத்தனை கேள்வியுமே லாஜிக்கான ஒரு கேள்வி தான். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.